சலீம், கம் ஹியர். எஸ் சார். காலேஜ் ஆஃபீஸ் போய் மிஸ்டர் சுந்தரமா பாரு. நான் உனக்கு ஸ்காலர்ஷிப் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நல்லா மட்டும் படி, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். ஹலோ. ஹாய் சலீம், how are you? ஃபைன் சார். அசோக் இருக்கானா? அசோக் உள்ள இருக்கான், கூப்பிட்றேன் சார். Yes, Dad. Hi, Dad. Hi, Dad. Yes, Dad. என் ஃப்ரெண்டு மோகன்தாஸ் துபாயிலேருந்து வந்திருக்கான். நீ போய் அவனை மீட் பண்ணு. Dad, எனக்கு படிக்கிற வேலை இருக்கு. கமான் அசோக், இதுவும் முக்கியமான வேலை தான். அவன் ஒரு ஃபைல் கொடுப்பான், அதை வாங்கி வச்சுக்க. நான் சென்னைக்கு வரும்போது கலெக்ட் பண்ணிக்கிறேன். அவர் என்ன பார்த்துருக்காரா? சின்ன வயசுல பார்த்துருக்கான், இப்போ ஞாபகம் இருக்காது. கொஞ்சம் டீசெண்டாக டைமுக்கு போ. அவன் ஃபேமிலியோட வந்திருக்கான். ஓகே டாட். எப்போ போகணும்? உன் செல் நம்பர் கொடுத்துருக்கேன், நீ செல்லை ஆன் பண்ணி வை. அவன் கால் பண்ணுவான். லக்ஷ்மி மம்மிலாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கும். நீ உடம்பு பார்த்துக்கோ. நைட் உனக்கு கால் பண்றேன். ஓகே பை டாட். பை அசோக். Open the doors, let me show you something. You gotta call me, my name is Salim. Every day that I keep hunting. Let me go on, let me go strong. ஹாய். அசோக் நல்லா வளர்ந்துட்டான்ல? யா. ஹாய் அசோக், ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தாலும் உன் கண்ணை வச்சு எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன் பாத்தியா? எப்படி இருக்க? ஃபைன் அங்கிள். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் மை டாட்டர் பிரியா. ஹாய். ஹாய். என்ன சாப்பிட்ற? பிரியா இங்கே தான் எஸ்ஏஎம்ல ஜாயின் பண்ணியிருக்கா. அப்படியா? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். பேசம்பா. அப்பா தான் கூப்பிட்றாரு. உங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொன்னார்.
ஹலோ, மோகன்தாஸ் பேசுறேன். எப்படி இருக்க? நோ ப்ராப்ளம். நான் ஃபைல் அசோக்ட்ட கொடுத்துட்டு போயிடுறேன். அவ்வளோதானே? ஓகே ஓகே, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா. நோ வீல் டேக்கிள். மம்மி ஒரு நிமிஷம், என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, இப்போ வந்துட்டேன். ஓகே 1 minute, I just be back. Why don't you ask him to sign? ஓகே சரி, அப்போ இப்படி பண்ணலாம். நீ எப்போ இங்கே வரியோ அப்போ நம்ம பார்த்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாமே. Don't worry about it. Oh, எக்ஸ்கியூஸ் மீ ஆண்டி, ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். I'll do something about it. ஹலோ அங்கிள். Hello. ஹலோ அங்கிள். Hello. எப்படி Sit down. இருக்கீங்க? Fine. உட்காருமா. அசோக் எங்க? ரெஸ்ட் ரூம். ஓ ஓகே பிரியா, அப்புறமா பார்க்கலாம். See you. Okay, Bye. bye. Take care. Bye, Okay, uncle. ma. Bye. ஹாய் ரூபா, இங்கே என்ன பண்ணுற? நீயா வந்திருக்கியா? அசோக் உன்னையும் கால் பண்ணி வர சொன்னானா? இல்ல, நான் ஃப்ரெண்ட்ஸோட தான் வந்தேன். அசோக் வந்திருக்கதே இங்க வந்த பிறகு தான் தெரியும். அசோக் எங்க? தம் அடிக்க போயிருக்கான். பிரியா ஃபேமிலிய அசோக்குக்கு எப்படி தெரியும்? அதை பத்தி உங்ககிட்ட ஏதாவது சொன்னானா? அசோக் அப்பாவோட ஃப்ரெண்டு துபாயிலேருந்து வந்திருக்காரு. அவரை மீட் பண்ண தான் வந்திருக்கான். அங்கே ரைட்டில் கட் பண்ணி லெஃப்ட்டில் போனால் ஸ்மோக்கிங் ஏரியா இருக்கு, அங்கே தான் போயிருப்பான். கவலைப்படாத ரூபா, பழையபடியும் எல்லாம் சரியாயிரும். நானும் அவன்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் டைம் கொடு. ஓகே சலீம், தேங்க்யூ. நோ ப்ராப்ளம். அப்புறமா பார்க்கலாம். ஓகே ரூபா, பாய். பாய். ரெண்டு தடவை கால் வந்துடுச்சு அசோக். முதல்ல ஆர்டர் பண்ணிட்டு அப்புறமா பேசு. ஏதாவது முக்கியமான காலா? அங்கிள், ஒரு டவுட் கிளாரிஃபை பண்ண. சீனியர் ஒருத்தர் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தது மறந்தே போயிட்டேன். அவர் வந்து வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணுறாரு. சாரி அங்கிள், நான் கிளம்புறேன். நாங்கள் இன்னொரு 2 days இங்கே தான் இருப்போம். அப்பாட்ட சில டீட்டெயில்ஸ் தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்புறமா வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே அங்கிள். சூப்பாவது குடிச்சிட்டு போயேன். இல்லை அங்கிள், நெக்ஸ்ட் டைம் நிச்சயமாக உங்க கூட சாப்பிட்றேன். கால் பண்ணிட்டு வந்து அந்த பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன். பாய் ஆண்டி. Bye, Ashok. பாய் பிரியா. Bye.
you are trying to reach is currently busy. மச்சி எங்கடா இருக்க? அப்பாவோட ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருக்கேன். இப்போதான் உன் நம்பர் பார்த்தேன். என்ன விஷயம்? தெரியும்டா, ரூபா எல்லாத்தையும் சொன்னான். அவள் தான் லைனில் இருந்தா. தெரியுதுல்ல, அப்புறம் எது கேட்குற? சரி அதை விடு, நான் உங்கள் வீட்டு வாசலில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எப்போ வருவேன்? டைம் ஆகும், நாளைக்கு பார்க்கலாம். இனிமேல் வரும்போது கால் பண்ணிட்டு வா. எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லு, நான் வெயிட் பண்ணுறேன். நான் வரதுக்கு 2 to 3 hours ஆகும். ஏன், என்ன விஷயம்? மச்சி செம்ம சரக்கு கொண்டு வந்திருக்கேன். நீ எதையாவது சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி வந்துரு. வரும்போது மறக்காமல் சைட் டிஷ் மட்டும் கட் பண்ணிட்டு வா. உங்களை ஹோட்டலில் ட்ராப் பண்ணிட்டு வரணும். டைம் ஆகும், நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ எடுத்து வை, இம்சை பண்ணாமல் கிளம்பு. என்னடாச்சு உனக்கு? நானும் பார்க்குறேன், கொஞ்ச நாளாவே நீ வித்தியாசமாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன். ரூபாய்ட்ட வர சண்டை போட்டிருக்கேன், அவள் ரொம்ப அப்செட்டாக இருக்கா. நானும் உனக்கு எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணுறேன், எப்போ பார்த்தாலும் சுவிட்ச் ஆஃப்னே வருது. அப்படியே பேசினாலும் அங்கே இருக்க இங்கே இருக்கேன்னு ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருக்கேன். என்னடா பிரச்சனை உனக்கு? இதுக்கு முன்னாடி நம்ம லேட் நைட் மீட் பண்ணதே இல்லையா? இன்னும் புதுசாக பேசுகிற. நாம இன்னைக்கு மீட் பண்ணுறோம், நீ எப்போ வந்தாலும் சரி. ஏண்டா சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டியா? சரி, ஒன்று பண்ணலாம். நாளைக்கு ஈவினிங் 7:30க்கு நீ மட்டும் வர, பப்ளிக் மீட் பண்ணுறோம். ஒரு விஷயம், நீ மட்டும் வர, ரூபா வரக்கூடாது. இதெல்லாம் உனக்கே ரொம்ப ஓவரா படல. இப்போ ஏன் ரூபா வரக்கூடாதுங்கிற? சொன்னா கேளு, கூட்டு வராதுன்னா வராத. நீ மட்டும் வா. மீறி கூட்டு வந்த கிளம்பி போயிட்டே இருப்பேன். பாய். டே அசோக், இப்போ ஏன் நீ கோவப்படுற?